பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று எடுத்துக்கிறேன். பாருங்க, பப்ளிக் எக்ஸாம் 3 மார்க்ஸ் கொஸ்டின் 10th தமிழ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதுலேயே நீங்கள் 2 பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எடுவில் அனுப்புங்கள் சார் மேடம். பிடிஎஃப் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்வி விதைகள் வலைவெளி. மாணவர்களே, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கெல்லாம் தயாரிட்டீங்களா? முதலாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகிறீங்க. நீங்கள் இப்போ எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிறத நாம் இன்னும் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பொதுத் தேர்வு சார்ந்த உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம லைவில் வந்து தமிழ் பாடத்தில் எப்படி வந்து அதிக மதிப்பெண் வாங்கிறது, என்னென்ன கேள்விகள் இடம்பெறலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான ஐயங்கள் இருக்கிறது, அந்த ஐயங்கள் எல்லாமே நம்ம வந்து தீர்த்துக்கலாம். அது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சராக வந்து ஒரு லைவ் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்ளலாம். அது டைமை மட்டும் நீங்கள் கமெண்டில் போடுங்க, எந்த டைம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்குள்ளே போட்டுருங்க. நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அதை நம்ம லைவ் போட்டுக்கலாம். நேரடியான சந்தேகங்கள், நேரடியான விளக்கங்களை பெறலாம். சரி மாணவர்களே, நேற்று சேலம் மாவட்டத்தில் 3வது திருப்புதல் தேர்வு நடந்தது. அதனுடைய வினாத்தாள் மற்றும் விடைக்கு பார்ப்போம். நேற்றே வந்து நம்மளுடைய வலைதளத்தில் போட்டோம். இப்போ வந்து காணொலியாக போடுறோம். எல்லாம் வளவளம் பேச வரலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, தம்ஸ்அப் கொடுங்க, தன்னம்பிக்கை அதில் பாருங்கள். என்னால் முடியும் அப்படிங்கிறத லைக் பட்டன் பார்த்தீங்களா, அதை தட்டி விடுங்க. தட்டி விட்டிங்கன்னா நமக்கும் நம்பிக்கையாக இருக்கும். சரி மாணவர்களே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், சேலம் மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு. அவ்வளோதான். சேலம் மாவட்டத்தில் இன்னும் மாவட்ட வினாத்தாள்லாம் இன்னும் வராது. இது கடைசி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொது தேர்வுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள்களை வந்து போட போகிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய வலைவலியை பார்த்துட்டே வாங்க. பாருங்கள், இது எல்லாமே ஃபஸ்ட்டு கேள்வி புக் பேக் கொஸ்டின். அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிகம் பெருஞ்சாத்தன். 2வதுனா காய்ந்தலையும் பாய்ந்தோயும் நிலத்து கண்டவர்கள் சருகும் சண்டும் கொடுக்கப்பட்ட பழங்களை உணவு தொடர்பான அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. சிலப்பதிகாரத்து மனமே அமைந்த பாவினம் அகவற்பா. சென்றிடுவீர் இட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் படத்துக்கு சேர்ப்பு. பாரதியின் கூட்டு உணர்த்தும் கருத்து பலத்துறை நூல்கள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும். வாய்மைய மழைநீராக தொடரில் வெளிப்படும் அணியின் உருவாகும். தமிழ் தொண்டு என்னும் தொடர் உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. ஓரிடத்து சூழல் இரண்டிடத்து பேருக்கான இடை கேட்க. காடு சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். இவற்றில் திணை விழுவதையை காண்க. என் தங்கை வந்தாள் என்று பசுவை குறிப்பிடுவது. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை சவாலுமாக அஜயகாந்தன் கருவது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். உய்முறையறியேன் ஓர்ந்து உணர்வு உறுப்புமில்லாம் மெய்முறையறியேன் மெய்தான் விரும்பி உணவு தேடச் செய்முறையறியேன் காணில் செல்வெளியறியேன் தாய் தன் கைமுறையும் அறிவேன் தாயம் கடுமையை தனித்து போனால் அப்படின்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் தேம்பாவணி இருக்கு. தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். மெய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை. இப்பாடலில் கான் என்பதன் பொருள் காடு. குமார் கேள்வி பாருங்க. கட்டாயம் விடைக்கற்ற வினாந்திரம், அதே சமயம் திருக்குறள் மீதி கேள்வி பார்த்துங்க. மொழிபெயர்ப்பு என்றால் என்ன, அது வந்து புக்கிங் கொஸ்டின். அதே மாதிரி சதாவதானம் என்றால் என்ன, புக்கிங் கொஸ்டின். உறங்குகின்ற அப்படின்னு உறங்குகின்ற கும்பகர்ணா எழுத இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். அடுத்து தற்கால ஒரு 2 சிலடை ஒரு எடுத்துக்காட்டு, இது வந்து புக் பேக் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, 5 2 மார்க் இலக்கணம் மற்றும் முடித்திறன் பேச்சில் புறத்திறனில் எதிர்த்து அட்டவணை பொறுத்துக புக் பேக்கு. வெளிப்படை விடைகள் கிரியேட்டிவ் கொஸ்டின். ஏற்ற தமிழ்ச்சொல் இருக்க கோல்டு பிஸ்கட் ஈக்குவல். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து சும்மா 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொல் தருக பழமொழியை நிறைவு செய்க சொற்களை பிரித்து பார்த்தது பலகை ஒளி பலகை கூட்டுறொலி அப்படின்னு போடலாம். 2ஆ பிரித்து 2க்கு பொருள் தரணும். அருணா ஓடினா பேரச்சமாவும் எச்சமாவும் மாற்றுக. அடுத்து பாருங்க, 3 மார்க் கேள்வி. புலிகன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா முதல் எழுதக்கூடிய புக் பேக் கொஸ்டின். 2வது உரை பற்றி, கண்டிப்பாக உரை பற்றி வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்க, பொய்க்கால் குதிரை ஆட்டம். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, கூத்தனை ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றப்படுவார்கள் புக் பேக் கொஸ்டின். மன்னன் இடைக்காலம் என்ற பகுதிக்கு சிறப்பு செய்தது ஏன் புக் பேக் கொஸ்டின்.
வாளால் இணைந்துள்ளதும் பெருமாள் திருமொழி, வெய்யோன் இணைந்துள்ளதும் கம்பராமாய பாடல். அடுத்து பாருங்க, தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்து பூங்கொடி. இது வந்து புக் கொஸ்டின். மதிநுட்பம் நான் இந்த தான் சொன்னேன். 36வது கேள்வி எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிநுட்பம் ஒரு சீரு, நூலோ நூலோ அது வரைக்கும் ஒரு சீரு, குடையார்க் இது ஒரு சீரு, கதிநுட்பம் ஒரு சீரா வரணும். இது ஒரு சீர், மொத்தம் 4 சீர். அது பாருங்க, யாவுல ஒரு சீரு, முன்னிற் ஒரு சீரு, பவை தனி சீர். இப்படிதான் குறள் இருக்கணும். அடுத்தது தன்மை அணியை விளக்கி அதன் வகைகளை குறிப்பிடுக. இது வந்து அடுத்து 5 மார்க் கொஸ்டின். நெகிழிப்பையின் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது, அது பாராட்டுவது என்று எழுதுக. பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் அந்த நோட்ஸில் மனப்படம் பண்ணி தான் எழுதுறாங்க. நெகிழிப்பையோட தீமைகள் என்னென்ன நடக்கும்னு அவங்க ஆசிரியர்கள் கூறியிருப்பாங்க. அதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்களே கூட வந்து இந்த மாதிரி இந்த கலைஞர் வந்தாங்க, இந்த ஆண்டு விழாவில் பொம்மலாட்ட தீமையை கூறிக்கிட்டே வந்து அந்த விழா நிகழ்த்தப்பட்டது, சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியது. இது வந்து ஓனா நீங்களே ஜென்ரலாக எழுதக்கூடிய கேள்வி தான். இது வந்து புரிதல் திறன் கொஞ்சம் நமக்கு அதிகமாக வேணும். அடுத்து ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி வெளிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறி இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் சார்ந்த கேள்விதான். ஆனால் புக் பேக்கு. உங்கள் தெருவில் மின்விளக்கல் படுத்துறது, அதனால் இரவில் சாலை நடந்து செல்வதற்கு ஏற்படும் இடையூறுகள் எழுதி ஆவண செய்யப்படி மின்வாரிகள் கடிதம் எழுதுக. இது வந்து புக் பேக்கு. அடுத்து பாருங்க, நீங்கள் விரும்பி படித்த நூலின் சிறப்புகளை கூறி உங்கள் நண்பரையும் நூலை படிக்குமாறு பரிந்துரை கடிதம். இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். படம் கருத்து பாருங்க, வேற படம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்க, 41வது கேள்வி தன் விவரப்பட்டியல். இது எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறது உங்க ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா கூட நாம வந்து அடுத்து வரக்கூடிய காணொலியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். அடுத்து பாருங்க, அரசால் நிறுவப்படும் கட்டணங்களும் செயலும் நிறைய பேருக்கு நிறுவப்பட்ட காலம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து இந்த நினைவு சின்னங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை 5 எழுதணும். 42வது கேள்வி. அதிலே பார்த்தீங்கன்னா அல்லது மொழிபெயர்க்க. அடுத்து செவிமாற்றுத்திறனாக மாற்ற வேணாம். அடுத்தது பாருங்க, 8 மார்க் கேள்வி. இறைவன் புலவன் இடைக்காலனுக்கு செவிசாய்த்த நிகழ்வு. உங்கள் இல்லத்துக்கு வந்து உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் அளவு எடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா நீங்களே தான். இந்த 43ல கேள்வி வந்து உங்க வீட்டுக்கு வந்து இல்லம்னா வீடு, உறவினருக்கு கண்டிப்பாக விருந்தினர் யார மாட்டாங்க, உறவினர்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி விருந்தோம்பல் அளிச்சிங்க அப்படிங்கிறத அழகுரை எழுதணும். அடுத்து உறுப்புக்களவில் உரையாடல் எழுதுக அல்லது குறிப்புகளை கொண்டு நாடகம் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்தாங்க ஆசிரியர் மாணவர் விளக்கம். நீங்கள் மாணவன் 1, மாணவன் 2, மாணவன் 3 போட்டுக்கலாம். இல்லை உங்களுடைய நண்பருடைய பேர் போட்டுக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மாணவன் குக்கை போல ஏன் நிற்க வேண்டும், கொடியை போல ஏன் நிற்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், 3 கிளியை வச்சுக்கோங்க. இந்த இதை இதே கொடுத்துருக்காங்க. இருக்க வேண்டும் அந்த டேஸுக்கு ஏன் இருக்க வேண்டும் போட போறீங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் கொக்கை போல ஏன் இருக்க வேண்டும், கோழியை போல ஏன் இருக்க வேண்டும், உப்பை போல ஏன் இருக்கணும். அடுத்தது இதுக்கான விடைகள் பாருங்க இங்கே கொடுத்துக்கிறாங்க. கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் எழுதிட்டு, அதுபோல மாணவன் தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து 3வது அது ஆசிரியர் பதிலாச்சுங்க. இது எல்லாமே 2வது கோழியை போல அப்படின்னு ஒரு மாணவன் கேட்கும் பொழுது கோழியை போல ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. அது வந்து குப்பையை கிளறினாலும் தனது உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் கோழி, அதுபோல மாணவர்கள் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உப்பை போல கண்ணுக்கு தெரியாத உப்பின் சுவை உணர முடியும், அதுபோல மாணவனுடைய வெளித்தோற்றத்தை காணாமல் அவனுடைய குணத்தை பார்க்க வேண்டும். இது ஆசிரியர் விளக்கம் முடிஞ்சு போச்சு. அடுத்து மாணவன் நன்றி ஐயான்னு சொல்லிட்டு முடிக்கிறீங்க. இருக்கிறதுலே மிக சுலபமான கேள்வி இந்த கேள்வி தான். அடுத்து பாருங்க, பீரிலே ஒரு தோனி கதை இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் இது வந்து பார்த்தீங்கன்னா விரிவான கேள்வி 44ல் வரணும். 45 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. இந்த எக்ஸாம் பேரை பற்றி கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் மாணவர்களே இதுக்கான வினாத்தாள். இதனுடைய ஃபுல் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்துருவோம். இந்த 2 லிங்க்குமே பிடிஎஃப் லிங்க்கையும் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் அண்டு இதுக்கான ஆன்சர் கீயை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டிஸ்கிரிப்ஷன் கீ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அதையும் நான் இப்போ கடைசியாக சொல்லிடுறேன். பாருங்க, இது வந்து ஃபுல் ஆன்சர் ஒரு 16 பக்கம் இருக்குது. இதேமாதிரி நம்ம வலைதளத்தில் இது வரைக்கும் நடந்த எல்லா
கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கும் கீ போட்டுக்கிறோம். இந்த ஆன்சர் மற்றும் கொஸ்டின் பேப்பர் ரெண்டையும் சேர்த்து பின் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. நமக்கு கட்டாயம் இது வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். நேற்று வந்து இந்த வலைதளத்தில் நம்ம வந்து இந்த கீயை போட்டுக்கிறோம். அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுக்கல. இன்னைக்கு இந்த பிடிஎஃப் மேக் பண்ணி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இப்போ லிங்க்ல நான் வச்சிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி திருத்தறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் போட்டுருவோம். என்னென்ன இப்போ நாட்களில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூலை போட்டு விட்ருவோம். மறக்காமல் நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மொதல் ஆரியர் நல்லா தரவு பண்ணினா கோ த்ரூ கண்டிப்பாக நீங்கள் 80 மார்க் மேலே நீங்கள் வாங்கிடலாம். அது நிச்சயமான ஒன்று. பாருங்க, உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் கீயை நான் இங்கே கொடுத்துட்டேன். அதனால் இனிமே வந்து வருத்தப்பட தேவையில்லை. குறிப்பு மட்டும் நான் வந்து குறிப்பாக கொடுத்துருப்பேன். அது உங்களோட எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த வழிகாட்டி நூல் வந்து பார்த்தீங்கன்னா 10th இல்லை, 9th இருக்குது. 10th பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய கல்வியாண்டில் வந்து அனைத்து மாணவருக்கும் இந்த சராசரி மல்லக்கல்விங்கிறத அனைத்து மாணவருக்கும் பயன்படும் விதமாக நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற புக்கிலேயே வந்து மீத்திர மாணவருக்கு நெடுவினாக்கள் வந்து தனியாக தொகுத்து அவங்க நெடுவினாக்களுக்கு மட்டும்தான் மார்க் அதிகம் தேவை இல்லையா, மீதியெல்லாம் வந்து 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் 2 மார்க்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறதுனாலே போதுமானது. அந்த 5 மார்க்கு 8 மார்க் மட்டும் வந்து நம்ம மைத்திரமானதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைச்சிட்டு இருக்கிறோம். அதை வந்து இந்த இப்போ இருக்கிற நோட்ஸ்லேயே பின்னாடி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதே மாதிரி சில பகுதிகளை சேர்த்த போகிறோம். அது வந்தோடனே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கற்றல் வளங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போ வந்து அடுத்ததாக இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதி வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது பிடிஎஃப் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று எடுத்துக்கிறேன். பாருங்கள், பப்ளிக் எக்ஸாம் 3 மார்க்ஸ் கொஸ்டின் 10th தமிழ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதுலேயே நீங்கள் 2 பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எடுவில் அனுப்புங்கள் சார் மேடம், பிடிஎஃப் அனுப்பினால் நல்லது, ரைட். இது எப்படி பிடிஎஃப் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின் தமிழ் இருக்கா, அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய நேம் இருக்கும். அது கீழே பாருங்கள், இங்கே மோர்னு இருக்கு பாருங்கள். இந்த மோருங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் விளக்க பகுதி. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறேங்கிறத விளக்கமான ஒரு பகுதி இதுதான். இது வந்து ஒவ்வொரு வீடியோவும் கீழே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் செப்டம்பர் 2020 2023 6 அரசு தேர்வு நடத்தினா அந்த வினாத்தாள் இடம்பெற்ற வினாக்கள் இங்கு மதிப்பெண் வரியாக தனித்தனியாக தூத்துள்ளது. இது மாணவர் பயிற்சி வழங்க மிகவும் பயன்படும். பல வினாக்கள் மீண்டும் மீண்டும் இடம் பிடித்துள்ளன. அதே மாணவரை நீங்கள் இவற்றை நன்கு பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள் செப்டம்பர் 2020 முதல் ஜூன் 2023 மதிப்பெண் வரைய தொகுக்கப்பட்ட வினாக்கள். கிளிக் ஏர் போட்டு கீழே பாருங்கள் லிங்க் கொடுத்துக்கிறேன்னா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வலைதளத்துக்கு கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு வந்து இருக்கும். அதை டவுன்ஷன் பகுதி வந்துச்சு பாருங்க, உங்களுடைய வலைதளத்துக்கு வந்துடுச்சு. சரிங்களா, வந்துட்டு பாருங்கள் மதிப்பெண் வாரியாக கொடுத்துக்கிறோம். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணணும்.